திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்களம் செல்லும் சாலை அறிவொளி நகர் பிரிவு பகுதியில் வாய்க்கால் ஓரம் செல்லும் மண் சாலை ஒன்று திடீரென சாலையிலேயே பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு அப்பகுதியினர் அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அவ்வழியே செல்வோர் விபத்து ஏற்படும் நிலையும் கிளை வாய்க்கால் செல்லும் பிரிவும் அப்பகுதியில் டேமேஜ் ஆனதாலும் இப்பகுதியில் ஆபத்து நிகழும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக விரைந்து வந்து பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இவ்விடத்தில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முஜீப் ரஹ்மான், அறுவலி நகர். நம்ம அந்த அறுவலி நகர் குருவாயூரப்ப நகர் போகும் பாதை இந்த வாய்க்கால் மேட்டில் ஒரு 6 மாத காலமாக இந்த வாய்க்காலை ஒட்டி ஒரு பெரிய ஒரு குழாய் பதிச்சிருக்காங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விபத்தான ஒரு பகுதி இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் தொடர்ந்து தகவல் தெரிவிச்சோம். ஏன்னா இந்த இடத்துல விபத்துகள் தொடர்ந்து ஆகுது. ஒரு வருடத்துக்கு முன்பு இந்த இடத்துல ஒருவர் 2 வீலர்ல வந்தவர் விபத்துக்குள்ளாகி அவர் உயிர் இழந்திருக்காரு. அதே போல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டைல்ஸ் வண்டி பல லட்ச ரூபா கொண்ட டைல்ஸ் கொண்டு வந்த லாரி ஒன்று கவிழ்ந்து அனைத்துமே சேதாரம் ஏற்பட்டிருக்குது. இன்னைக்கு காலையில பொள்ளாச்சியிலிருந்து வந்த ஒரு நபர் குழந்தையோட அந்த வாய்க்காலில் கீழே விழுந்து அவருக்கு காயம் ஏற்பட்டு காலையில் 7 மணிக்கு நாங்கள் எல்லாத்தையும் தாட்டி விட்டோம். நாங்கள் தொடர்ந்து அரசு அதிகாரிகளிடம் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேட்டால் இது ஊராட்சி நிர்வாகத்துக்கு இந்த ரோடு சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்க்காலுக்கு சேர்ந்த பாதைங்கிறாங்க. அவங்க கேட்டால் எங்கள்கிட்ட ஃபண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரே ஒன்று தமிழக அரசாங்கத்தை கேட்குற ஒரே கேள்வி, பொதுமக்களுடைய உயிர் இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் உடனடியாக இந்த வாய்க்காலுக்கு இந்த சைடில் இருக்கிற குழியை மூடி இதுக்கு ஒரு பாதை அமைச்சு நல்ல முறையில் செஞ்சு தரணுங்கிற கோரிக்கை வைக்கிறோம். இன்று நாங்கள் சாலை மறியல் ஊர் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்றுச்சு. பல்லடத்துடைய காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றதன் அடிப்படையில் தற்காலிகமாக எங்களுடைய சாலை மறியலை நாங்கள் ரத்து செஞ்சுருக்கிறோம். இதை உடனடியாக ஸ்கூல் பஸ்ஸு, அதே போல் கம்பெனி பஸ்ஸுக, நிறைய வாகனங்கள் 108 இந்த பாதையில் தான் வருது. இது மழை காலத்திலையும் சரி மழை இல்லாதையும் சரி எந்த நேரத்தில் வேணாலும் சரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பொதுமக்களுடைய உயிர் நலன் கருதி இந்த அரசாங்கம் இந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். தவறும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக அறுவலி நகர், குருவாயூரப்ப நகர், ரோஜா கடன் அனைத்து பொதுமக்களையும் ஒன்றிணைத்து மிக பிரம்மாண்டமான சாலை மறியல் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.